ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, சுதந்திர தேவி சிலை. அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் துறைமுகத்தில் நின்று பார்க்கும்போது முதலில் கவனிக்கும் விடயங்களில் ஒன்று ஒரு தீவில் நின்று வானத்தை நோக்கி தீப்பந்தத்தை பிடித்திருக்கும் ஒரு பிரம்மாண்ட பெண் சிலையாகும். அச்சிலை அமெரிக்காவுடன் மிகவும் நெருக்கமாக தொடர்பு படுத்தப்பட்டு விட்டதால் இதை பலர் அமெரிக்கா சுதந்திரம் அடைந்ததை நினைவு கூறும் முகமாக நிறுவப்பட்டது என்று பலர் கருதுவதுண்டு. பட் அது முற்றிலும் தவறானது. இந்த நினைவு சின்னம் சுதந்திரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் முகமாக நிறுவப்பட்டிருந்தாலும் உண்மையில் இந்த கதை பிரான்சில் தொடங்குகிறது. அமெரிக்கா பிரிட்டன் கட்டுப்பாட்டில் இருந்தபோது அமெரிக்கா சுதந்திரம் அடைவதற்கு பிரான்ஸ் பெருமளவு பங்காற்றியிருந்தது. அமெரிக்காவின் மிக முக்கிய கூட்டாளிகளில் ஒன்றாக பிரான்ஸ் இருந்தது. சோ இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே ஒரு வரலாற்று நட்பு இருந்தது. இந்த நட்பின் காரணமாக பிரான்சால் அமெரிக்கா சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி உருவாக்கப்பட்டது. முதலில் 1865 பிரெஞ்சு அரசியல் சிந்தனையாளர் ஒருவர் சுதந்திரத்தை பிரதிபலிக்கும் ஒரு நினைவு சின்னத்தை பிரான்ஸ் அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டும் என்று முன்மொழிந்தார். பார்டோல்டி என்ற இளம் பிரெஞ்சு சிற்பி இந்த யோசனையால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். அவர் இதை வெறுமனவே ஒரு சிலையாக உருவாக்க விரும்பவில்லை. கப்பலில் வரும் மக்கள் அமெரிக்காவை அடைவதற்கு முன்பே அதை பார்க்கும் அளவுக்கு பிரம்மாண்டமான ஒன்றை உருவாக்க விரும்பினர். அதனால் அதற்கு தேர்ந்தெடுக்கிற இடமும் மிக முக்கியமானதாக இருந்தது. அவர் பெட்லோ தீவை தேர்ந்தெடுத்தார். அது இப்போது லிபர்ட்டி ஐலாண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இங்க ஒரு ப்ராப்ளமும் இருந்துச்சு. அது என்னன்னா, சிலைய கல்லு மண்ணை வச்சு கட்டுறதுக்கு பதிலாக அவங்க பிளான் பண்ணது வெறும் கொப்பர், அதாவது மெல்லிய செப்பு தகடுகளை யூஸ் பண்ணி சிலையை கட்டணும்ன்றதா. அந்த கொப்பர் பிளேட்ஸோட தடிமன் 2.37 மில்லிமீட்டர். அது 2 சில்லறை நாணயங்களை ஒன்றாக வைத்தால் கிடைக்கும் தடிமனுக்கு சமம். ஒரு கல் சிலை தன்னைத்தானே தாங்கிக் கொள்ளும். ஆனால் மெல்லிய செப்பு தகடுகளால் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சிலையால் அப்படி செய்ய முடியாது. சோ ஒரு ஸ்கெலிட்டன் தேவைப்பட்டது. அந்த ஸ்கெலிட்டனை ஸ்ட்ராங்கான இரும்பை வச்சு உருவாக்கிட்டு அந்த ஸ்கெலிட்டனை சுத்தி மெல்லிய கொப்பர் பிளேட்டை வச்சு கட்டுறதான் பிளான். இந்த இரும்பு ஸ்கெலிட்டனை உருவாக்க ஃபேமஸான பிரெஞ்சு இன்ஜினியர் ஈஃபில் உள்ள வந்து இந்த இரும்பு கட்டமைப்பை வடிவமைத்தார். அவர் பின்னாளில் ஈஃபில் டவரை வடிவமைத்ததற்காக உலக புகழ் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தேவி சிலை அமெரிக்கால கட்டப்படவில்லை. 1889 தொடக்கம் 1884 இடையில் பாரிஸில் கட்டப்பட்டு பிரிக்கப்பட்டது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரம்மாண்டமான சிலையை பாரிஸில் உருவாக்கி முடிச்சிட்டாங்க. பிறகு அந்த சிலையை நூற்றுக்கணக்கான துண்டுகளாக பிரித்து அந்த துண்டுகளை பெட்டியில வைத்து கப்பல்ல நியூயார்க்குக்கு அனுப்பியிருக்காங்க. இவ்வாறு அனுப்பப்பட்ட பார்ட்ஸ் எல்லாம் 1885 நியூயார்க்குக்கு வந்தோன்னு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்களான்னு கேட்டா அதுவும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. அதோட பெடஸ்டல், அதாவது பீடம்னு சொல்லுவாங்க, அது இன்னும் கட்டி முடிக்கப்படலை. ஸோ அமெரிக்கன் பெடஸ்டலை கட்டி முடிக்கும் வரை சுதந்திர தேவி சிலை சுமார் 1 வருஷம் சேமிப்பில் காத்திருந்தது. இந்த பெடஸ்டல் 46.9 மீட்டர் உயரமானது. சிலை 46.5 மீட்டர் உயரமானது. ஸோ தரையிலிருந்து சிலையின் மொத்த உயரம் கிட்டத்தட்ட 93 மீட்டர். இதற்கு 79,800 கிலோகிராம் கொப்பர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸ்கெலிட்டனுக்கு 2 லட்சம் கிலோகிராம் இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் லிபர்ட்டி சிலை பச்சை நிறத்தில் இருக்கவில்லை, செம்பு நிறத்தில் தான் இருந்திருக்கு. பட் பல ஆண்டுகளாக அந்த கொப்பர் ஆக்சிஜன், ஈரப்பதம் அண்ட் மாசுகளுடன் தாக்கமடைஞ்சு பதினா எனப்படும் ஒரு பாதுகாப்பு அடுக்கை உருவாக்கி இருக்கு. இதுவே இப்ப நாம் காணும் ப்ளூ கிரீன் நிற தோற்றமாகும். ஸோ இந்த பச்சை நிறம் என்றது நாம அடிச்ச பெயின் கிடையாது, காலம் கொடுத்த வர்ணம். லிபர்ட்டியின் காலடியில் ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற்றதற்கான சின்னங்களாக உடைந்த சங்கிலிகளும் உடைந்த விலங்குகளும் உள்ளன. கிரீடத்தில் 7 கதிர்களும் 25 ஜன்னல்களும் உள்ளன. இந்த 7 கதிர்களும் பொதுவாக 7 கடல்களையும் 7 கண்டங்களையும் குறிப்பதாக பொருள்படுகிறது. இந்த சிலை தென்கிழக்கு திசையை நோக்கியும் அமைந்துள்ளது. இப்ப நாம பார்க்கிற தீப்பந்தம் ஒரிஜினல் இல்லை. அந்த சிலை தற்போது அதன் 2வது தீப்பந்தத்தை கொண்டுள்ளது. ஒரிஜினல் தீப்பந்தத்தோட இன்டர்னல் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் காலப்போக்கில் கடுமையான அரிப்பால் பாதிக்கப்பட்டது. இதனால் 1986 புதிய தீப்பந்தம் நிறுவப்பட்டது. அதன் சுடர் 24 கேரட் தங்க தகட்டால் மூடப்பட்டுள்ளது. இந்த ஒரிஜினல் தீப்பந்தம் சுதந்திர தேவி சிலை அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் இன்று எளிதாக தீப்பந்தத்திற்குள் ஏற முடியாததற்கு ஒரு வரலாற்று காரணமும் உள்ளது. 1916 ஜூலை 30 அன்று அருகிலுள்ள வெடிமருந்து கிடங்கில் ஏற்பட்ட ஒரு மாபெரும் வெடிப்பு சுற்றியுள்ள பகுதியையும் சிலையையும் சேதப்படுத்திய பிளாக் டாம் வெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு இந்த தீப்பந்தம் பார்வையாளர்களுக்காக மூடப்பட்டது. தரையில் இருந்து உச்சிக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 377 படிகள் ஏறணும். பலத்த காற்று வீசும்போது இந்த சிலை சில இன்ச்சஸ் வரை அசையும். அதே சமயம் அதன் தீப்பந்தம் அதைவிட அதிகமாக அசையும். இந்த சிலை சுமார் 3 இன்ச்சஸ் வரையிலும்
தீப்பந்தம் 6 இன்ச்சஸ் வரையிலும் அசையும். பட் இது ஒரு கட்டமைப்பு ஃபெயிலியர் இல்லை. இந்த சிலை அசைவதற்கு ஏற்றவாறே வடிவமைக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று, சூறாவளி, மழை, வெள்ளம்னு எது வந்தாலும் தாங்குவதற்காகவே அசையும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பு முற்றிலும் அசைவற்று இருக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக நுட்பமான இன்ஜினியரிங்கின் மூலம் இயக்கத்தை அனுமதிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு சான்று. 1886 அக்டோபர் 28 அன்று அமெரிக்க பிரசிடென்ட் அமெரிக்காவின் சார்பாக சிலையை ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்வுக்கு ஈரமான மூடுபனி நிறைந்த வானிலையையும் பொருட்படுத்தாமல் சுமார் 10 லட்சம் நியூயார்க் வாசிகள் திரண்டதாக கூறப்படுகிறது. 1984 ஐக்கிய நாடுகள் சபை சுதந்திர சேவை சிலையை உலக பாரம்பரிய தளமாக அறிவித்தது. இந்த நினைவு சின்னம் ஆண்டுதோறும் சுமார் 3.8 மில்லியன் பார்வையாளர்களை பெறுகிறது. பிரான்சில் கற்பனை செய்யப்பட்ட ஒரு நினைவு சின்னம் இறுதியாக அமெரிக்க நிலப்பரப்பின் ஒரு பகுதியாக மாறியது. லீனிங் டவர் ஆஃப் பைசா, சாய்ந்த கோபுரம். ஒரு இன்ஜினியரிங் மிஸ்டேக் தலை சிறந்த படைப்பாக மாறியதற்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்று இந்த லீனிங் டவர். ஒரு உயரமான வெள்ளை கல் கோபுரம் ஈர்ப்பு விசையை மீறுவது போல ஒரு தெளிவான கோணத்தில் சாய்ந்து நிற்கிறது. பட் உண்மை என்னன்னா, அந்த கோபுரம் சாய்வதற்காக வடிவமைக்கப்படவில்லை. அது உண்மையில் ஆலய வளாகத்தில் உள்ள ஒரு மணி கோபுரமாகும். முதலில் ஒரு சுற்றுலா ஈர்ப்பாக இருக்கவில்லை, மாறாக நேரத்தை குறிக்கவும் மக்களை மத வழிபாட்டிற்கு அழைக்க உதவும் மணிகளை வைப்பதே அதன் மத ரீதியான பணியாக இருந்தது. 7 சுரங்களுக்கு இணையான 7 மணிகள் இருப்பதாகவும் 1655 வார்க்கப்பட்ட மிகப்பெரிய பெல்லும் வைக்கப்பட்டுள்ளது. அது சுமார் 3.5 டன் எடை கொண்டது. 12ஆம் நூற்றாண்டில் கட்டுமானம் தொடங்கியது. அதிகாரப்பூர்வ வரலாற்று பதிவின்படி இது பாரம்பரியமாக 1173ஆம் ஆண்டு சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது. பிற்காலத்தில் மிகவும் அறியப்பட்ட இன்ஜினியரிங் மிஸ்டேக்குகளில் ஒன்றாக மாறப்போவதை தாங்கள் உருவாக்குகிறோம் என்பதை கட்டியவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. சிக்கல் அவர்கள் காலடியிலேயே இருந்தது. நிலம் சிக்கலை ஏற்படுத்த தொடங்கியது. நிலம் மென்மையான நிலையற்ற அடுக்குகளை கொண்டிருந்தது. ஸோ இது கனமான அமைப்புக்கு ஏற்றதாக இருக்கவில்லை. அந்த பிரம்மாண்டமான கட்டுமானம் ஹெவி ஆக ஆக அதன் ஒரு பக்கத்தின் கீழ் இருந்த மண் மறுபக்கத்தை விட அதிகமாக சுருங்கியது. இதன் விளைவாக சமமற்ற அமுக்கம் ஏற்பட்டது. சீராக அமிழ்வதற்கு பதிலாக ஒரு பக்கம் மற்ற பக்கத்தை விட அதிகமாக அமிழ்ந்தது. எனவே கோபுரம் அதன் செங்குத்து அச்சிலிருந்து விலகி சாய தொடங்கியது. கட்டடம் கட்டப்பட்டு கொண்டிருந்த போதே இந்த சாய்வு ஏற்பட தொடங்கியது. பட் வரலாறு எதிர்பாராத விதமாக இன்ஜினியர்ஸுக்கு உதவியது. கட்டுமானம் தடையின்றி தொடர்ந்து நடைபெறவில்லை. நீண்ட இடைவெளிகள் இருந்தன. அரசியல் மோதல்கள், போர்கள் மற்றும் பிற சூழ்நிலைகள் கட்டுமான பணிகளுக்கு இடையூறு விளைவித்தன. இந்த இடைவெளிகள் தான் அந்த கோபுரத்தை கட்டுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. ஏனென்றால் கட்டுமானத்தின் வெவ்வேறு காலகட்டங்களுக்கு இடையில் தரை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான டைமை கொடுத்தன. ஒரே தடவையில் தொடர்ந்து கட்டியிருந்தால் நிலைமை இன்னும் மோசமாக இருந்திருக்க கூடும். அந்த கோபுரத்தை கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் ஆனது. இன்ஜினியர்ஸ் அதன் சாய்வை சரி செய்ய முயன்றனர். அந்த கோபுரம் உண்மையில் சாய்ந்திருக்கும் ஒரு முற்றிலும் செங்குத்தான கட்டமைப்பு அல்ல. பல நூற்றாண்டுகளாக அதன் வடிவமைப்பில் திருத்தங்கள் செய்யப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் ஏறக்குறை 58.36 மீட்டர் உயரமானது. 29,424 கற்களை வச்சு கட்டப்பட்டுள்ளதுடன் 273 படிகளையும் கொண்டது. இதன் தற்போதைய சாய்வு 5.115 டிகிரி ஆகும். இந்த சாய்வு ப்ராப்ளம் ஏன் இவ்வளவு முக்கியமானதாக இருந்தது என்பதை அந்த எண்கள் வெளிப்படுத்துகின்றன. பல நூற்றாண்டுகளாக அதிகரித்து வந்த அந்த சாய்வு ஒரு தீவிரமான ப்ராப்ளமாக இருந்தது. நவீன காலத்து இன்ஜினியர்ஸ் அதிநவீன நுட்பங்களை பயன்படுத்தி அதன் தனித்துவமான அம்சத்தை அகற்றாமல் அதன் தோற்றத்தை பாதுகாத்து கொண்டு அபாயகரமான சாய்வை குறைத்து கட்டமைப்பை நிலைப்படுத்தினார்கள். இதனால் அதோட சாய்வு 40 சென்டிமீட்டருக்கு மேலாக குறைந்தது. இது சாய்ந்த பிறகே தனித்துவமான இடத்தை பிடித்தது. பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் இதை பார்வையிட வருகை தருகிறார்கள். ஏறக்குறைய 880 ஆண்டுகால வரலாற்றிற்கு பிறகும் அந்த கோபுரம் இன்றும் கம்பீரமாக நிற்கிறது. அந்த தவறுதான் ஒரு சாதாரண மணி கோபுரத்தை பூமியின் மிகவும் புகழ்பெற்ற கட்டிடங்களில் ஒன்றாக மாற்றியது.